Hi friends, welcome to another video. தமிழக வெற்றி கழகம் ஒரு மாபெரும் வெற்றியை பெற்றிருந்தாங்க. டிஎன் எலெக்ஷன்ஸ் 2026ல 108 இடங்களை தனித்து நின்று வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ 118 அப்படிங்கிற அந்த மேஜிக் நம்பரை அட்டைன் பண்ணாதான் ஆட்சியை அப்போ தான் அமைக்க முடியும். ஸோ சில கட்சிகளோட தான் அவங்க அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணி அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. காங்கிரஸ், சிபிஐ மார்க்சிஸ்ட், அதுக்கப்புறம் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், அதுக்கப்புறம் விசிகே, இவங்களுடைய அந்த ஆதரவின் பேரில் தான் ஆட்சிக்கு வந்தாங்க. ஸோ நேற்று பார்த்திங்கன்னா சட்டப்பேரவையில் நம்பிக்கை வாக்கெடுப்பு அப்படிங்கிறது நடந்து முடிஞ்சுது. அதாவது இங்கிலீஷில் ஃப்ளோர் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃப்ளோர் டெஸ்ட்டில் டிவிகேக்கு எத்தனை பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு ப்ரொசீஜர் நடக்கும். ஸோ அதில் பார்த்திங்கன்னா 108 பேர் அண்ட் ஆல்சோ அதிமுகலேருந்து ஒரு 25 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அமமுக கட்சியிலேருந்து காமராஜ் அவர்களும் ஜாயின் பண்ணி 144 அப்படிங்கிற அந்த மெஜாரிட்டியை டிவிகே கவர்மெண்ட் ப்ரூவ் பண்ணாங்க. அதை தொடர்ந்து சிஎம்மாக ஜோசப் விஜய் அவர்கள் தொடருவார் அப்படிங்கிற நியூஸை நம்ம நேற்று பார்த்தோம். இனிஷியலாக அவர் பதவி ஏற்ற உடனே 3 விஷயங்களை சைன் போட்டிருந்தார். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 200 யூனிட் ஃப்ரீயாக எலக்ட்ரிசிட்டி கொடுக்கறது தான். 500 யூனிட் கீழே யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த 200 யூனிட் அப்படிங்கிறது இலவசமாக கொடுக்கப்படும் அப்படிங்கிறது தான் தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிற அந்த ஒரு அடிப்படையில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோர்ஸ் தொடங்கி வச்சிருக்காரு. சேலம் மாவட்டத்திலலாம் இன்னைக்கு அது ஸ்டார்ட் ஆனதை நம்ம நியூஸில் பார்த்தோம். நிறைய காவல் வாகனத்தில் பெண் காவலர்கள் நம்ம போனதை பார்த்துருப்போம். அந்த விஷுவல்ஸ்லாம் நான் பார்த்தேன். ஸோ அந்த வகையில் சேலம் மாவட்டத்தில் அதெல்லாம் தொடங்கிருச்சு. இப்போ எல்லா மாவட்டங்கள்லையுமே அந்த விஷயங்கள் இப்போ நடக்க போகுது, தொடங்க போகுது. ஸோ அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸ். ஸோ யாரெல்லாம் ட்ரக்ஸ் சப்ளை பண்ணுறா, யார் அந்த ட்ரக்ஸை வாங்கி கன்சியூம் பண்ணுறா, எல்லாருமே பார்த்தீங்கன்னா குண்டர் சட்டத்தில் அரெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அமைச்சர் ஆதவ அர்ஜுனா திட்டவட்டமாக தெரிவிச்சிருக்காரு. இப்போ நம்ம யூஸ்வலாக லீவ் டைமில் இல்லைனா ஃப்ரீ டைமில் டிவி பார்ப்போம், ஏதாவது ஒரு ரியாலிட்டி ஷோ பார்ப்போம், இல்லைனா ஒரு நெட்ஃப்ளிக்ஸில் ஏதாவது படம் பார்ப்போம். மோஸ்ட் ஆஃப் த பீப்புளோட வீட்டில் இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நியூஸ் சேனல்ஸ் தான் பார்த்துட்டே இருக்காங்க. எத்தனை பேர் நியூஸ் சேனல்ஸை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கீங்க? ஃபோன்லேயே இருக்கட்டும், ஃபேஸ்புக்லேயே இருக்கட்டும், நம்ம டிவி சேனலில் பார்க்குறதா இருக்கட்டும். ஸோ எத்தனை பேர் நியூஸ் சேனல்ஸ் மட்டும்தான் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானுமே தொடர்ந்து நியூஸ் சேனல்ஸ் தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரேன். நிறைய பிரேக்கிங் நியூஸ் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா நிறைய கான்ட்ரவர்சிஸ் போயிட்டே இருந்துச்சு. சட்டப்பேரவையிலே பார்த்தீங்கன்னா குதிரை பேரத்தை பற்றி பேசியிருந்தாங்க. அந்த குதிரை பேரம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு எம்எல்ஏவை காசு கொடுத்து விலைக்கு வாங்குறது அப்படிங்கிறது அந்த குதிரை பேரம் அப்படின்வாங்க. ஸோ அந்த ஒரு விமர்சனத்துக்கும் சிஎம் விஜய் அவர்கள் என்ன பதிலடி கொடுத்திருந்தாருன்னா, இது ஒரு குதிரை பேரம் அரசு கிடையாது, குதிரை வேகத்தில் செயல்படுற அரசு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்துச்சு அது கேட்கறதுக்கு. நிறைய கான்டென்ட்ஸ் நம்ம மேக் பண்ண போகிறோம். ஸோ சப்ஸ்கிரைப் டு பால்ஸ்அப் அண்ட் ஃபாலோ அவர் அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜ் பால்ஸ்அப் அஃபிஷியல். இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா அன்பாக்சிங் வீடியோஸ், ப்ராடக்ட் ரிவ்யூஸ் கூட நான் போட போகிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. I'll see you guys in the next video. Bye.